உண்மையிலேயே இந்த டோரிமான் அப்படின்றது யாரு? ஆக்சுவலா ஜப்பான்ல நோபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ரொம்ப வயசு பையன் இருந்திருக்கான். அந்த ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேசியா, சோம்பேறியா, நைட்டு தூங்குனா காலையில லேட்டா தான் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போவானாம். ஸ்கூலுக்கு போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன கேலி பண்ணிட்டு, கிண்டல் பண்ணிட்டு, அவன அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு படிப்பும் சரியா வராது. அதனால இவனோட டீச்சர் இவன திட்டிட்டே இருப்பாங்க. ஸ்கூல்ல தான் இப்படி நரக வேதனையா இருக்கு. அட்லீஸ்ட் வீட்லயே போயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, இவன் சரியான சோம்பேறி, இவன் படிக்க மாட்டான் அப்படின்றதாலேயே இவனோட அம்மாவும், அப்பாவும் இவன் டீச்சர்ஸ்க்கு மேல இவன திட்டி இருந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேலி, கிண்டல், அடி எல்லாம் வாங்கிட்டு, டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு வந்தா அதே டார்ச்சர் தான் வீட்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபீலிங்ஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறான். ஒரு காலகட்டத்துல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் திட்டிட்டு இருக்காங்க, ஸ்கூலுக்கு போனா டீச்சர் திட்டிட்டு இருக்காங்க, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறான். தனக்கு பக்கத்துல ஒரு கேரக்டர் தான் நினைச்சு தன்னோட கஷ்டத்தையும் கவலையும் சொல்லிட்டு இருந்திருக்கான். தனக்கு தானே பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கதை பார்த்து அவனோட அம்மாவும் அப்பாவும் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல சிசோப்ரினியா அப்படின்ற டிசார்டர் இவனுக்கு இருக்கு. இந்த பையன் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி அந்த ஒரு கேரக்டரோட பேச ஆரம்பிக்கிறான், விளையாட ஆரம்பிக்கிறான், தன்னோட கஷ்டத்தையும் கவலையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கேரக்டர் இருக்கதாவே நினைச்சிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த இவனோட அம்மாவும் அப்பாவும் இதை எப்படியாவது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல, இது உன்னோட இமேஜினேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட பேரண்ட்ஸ் தொடர்ந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகி சூசைட் பண்ணிக்கிறான். தன்னோட 16வது வயசுல சூசைட் பண்ணி இறந்து போறான். ஸோ இந்த ஒரு நோபிட்டாவையும் இவன் கற்பனையா நினைச்ச கேரக்டரையும் டோரிமானாவை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்.